அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மே 11ஆம் தேதி வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பாமக மாநாட்டு பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது பாமக மாநாட்டு பாடல் இரண்டாவது பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் தொடர்பான விவரங்கள். பிரியங்கா வணக்கம். மே 11ஆம் தேதி வன்னியர் சங்கத்தின் சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. அந்த மாநாடு தொடர்பாக ஏற்கனவே கடந்த 26ஆம் தேதி ஒரு பாடல் வெளியிடப்பட்டது. மாநாட்டு அழைப்பு பாடல் என்ற பெயரில் அந்த பாடல் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை மட்டுமே புகழ்ந்து அவர் மக்களை மாநாட்டிற்கு அழைப்பது போலதான் அந்த பாடல் அமைந்திருந்தது. அதில் அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பற்றி எந்த வார்த்தைகளும் வரிகளும் இல்லாத காரணத்தால் சமூக வலைதளங்களில் சர்ச்சை எழுந்தது. ஏற்கனவே அப்பா மகனிடையே சண்டை இருக்கக்கூடிய நிலையில் அப்பாவை புறக்கணித்து விட்டு பாடல் வெளியிட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுந்தது. இந்த நிலையிலே தற்போது இரண்டாவது பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டாவது பாடல் முழுக்க பாமக நிறுவனர் ராமதாஸை முன்னிலைப்படுத்தி அவருடைய 40 ஆண்டு கால தியாகங்கள், அவருடைய போராட்டங்கள், இதற்கு முன்பு அவர் நடத்திய மாநாடுகள் அவற்றை எல்லாம் குறிப்பிட்டு அவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாட்டை அழைக்கக்கூடிய இரண்டாவது பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் 5 பாடல்கள், அதாவது மொத்தமாக 7 பாடல்கள் வெளியிடப்பட இருப்பதாகவும் 2 பாடல்கள் வெளியாகி இருப்பதாகவும், யாரையும் எதிர்க்கக்கூடிய அல்லது யாரையும் விடுபட்டு இந்த மாநாட்டு பாடல்கள் வெளியிடப்படாது, அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டு பாடல் தொடர்பான சர்ச்சைக்கு இந்த பாடல் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக பாமக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.